ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். சும்மா இல்லாம பார்க்க கூடாத ஒரு பழா போன படத்தை பார்த்து தொலைச்சிட்டேங்க. தியேட்டரை விட்டு வந்ததுலேருந்து காதுக்குள்ள சும்மா கொய்ன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன தேடுற? இப்பவே அது எந்த படம்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் கங்குவா. இயக்குனர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. என்ன வச்சிட்டு எடுத்து பாரு, என்ன வச்சிட்டு எடுத்து பாரு. நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்துன. 2 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த கங்குவா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில வேற லெவல்ல இருந்துச்சு. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அதே எக்ஸ்பெக்டேஷனோட தாங்க நானும் படத்துக்கு போனேன். ஆனா அந்த படம் ஏன் தான் போனேனோன்னு கதறி அழுகுற அளவுக்கு செஞ்சு விட்டுருச்சு. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. என்ன பாதி மூஞ்சிய காணா? படத்தோட கதையை ஒன் லைன்ல சொல்லணும்னா, போன ஜென்மத்துல செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியத்தை இந்த ஜென்மத்துல சூர்யா காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஆஹா, இவன் அவனே தாப்பா. என்ன போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு சொல்றப்பவே லைட்டா ராஜமௌலியோட மகதீரா படத்தோட வாடு வருதா? டவுட்டே வேணாம், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இந்த படம் மொத்தம் 2 காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்னு 2024 காலகட்டம், இன்னொன்னு 1070 காலகட்டம். இந்த ரெண்டுத்தையும் மாறி 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 காட்டுறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, 2 காலகட்டத்துல அட்லீஸ்ட் எதுனா ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுனாலாச்சும் படம் நல்லா இருக்கும்னு பார்த்தா கன்றாவி ரெண்டுமே நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு ஆடியன்ஸை வெறுப்பேத்துது. ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. போலீஸ்னால பிடிக்க முடியாத குற்றவாளிகளை போலீஸ் கிட்டயே காசை வாங்கிட்டு அந்த குற்றவாளிய உயிரோடவோ பொணமாவோ பிடிச்சு கொடுக்கிற பவுண்டி ஹண்டரா இருக்கிற சூர்யா ஒரு குற்றவாளிய பிடிக்க போவாரு. அங்க ஒரு சம்பவம் ஆயிடுது. சரித்திரமோ தரித்திரமோ ஏதோ ஒண்ணு, அதை விடுங்க. அங்க ஒரு சின்ன பையனை லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அங்கிருந்து தப்பிச்சு சூர்யா இருக்கிற இடத்துக்கு வரான். சூர்யா அந்த பையனை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவரும் காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏன் சூர்யாவை தேடி வந்தான்? 2024 இருக்கிற பவுண்டி ஹண்டர் சூர்யாவுக்கும் 1070 பழங்குடியின போர் தளபதியா இருக்கிற சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் தான் 2 மணி நேரம் 34 நிமிஷம் சொல்லி 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 நம்ம கழுத்தை அறுத்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது நடிகர் சூர்யா தான். ஏன்னா சூர்யா இந்த படத்துக்காக நிஜமாவே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. அதுலயும் அந்த கத்தி சண்டை போடுவார் பாருங்க. அட, கத்தி சண்டைனா கத்தி வச்சு சண்டை போடுறது சொல்லல, கத்தி கத்தியே சண்டை போடுறத தான் சொல்றேன். காது கிழிஞ்சிருச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் வந்தப்ப அதுல நம்ம போன ஜென்ம சூர்யா ஒரு டயலாக் பேசுவாரு. இத பார்க்கும்போது என்னடா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துகிட்ட ஸ்கூல் புள்ள மாதிரி பேசுறாருன்னு தோணுச்சு. ஆனா படத்துல பார்த்தா தக்காளி அவர் மட்டும்தான் கைய காலாசிச்சு டிஃபரன்ஸ் காட்டுறேன்னு ஏதேதோ ட்ரை பண்ணிருக்காரு. பாவம். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. மத்தபடி நடிச்ச மத்த எல்லாருமே காசை வாங்கிவிட்டு கடமைக்கு வந்து காத்து வாங்கிவிட்டு போயிருக்காங்க. இதுல வேற நடிச்ச எல்லாருக்கும் கெட்டப் போடுறங்கிற பேர்ல மூஞ்சில ஒரு லோடு கறியை அள்ளி வளைச்சி வளைச்சி பூசிருக்காங்க. அதனாலயே யாரையும் அடையாளம் தெரியல. நடிச்சிருக்கிறது யாரு யாருன்னு கண்டுபிடிக்கவே மண்டைய பிச்சுக்க வேண்டியதாயிடுது. நல்லா பாரியா, அந்த போட்டோல இருக்கிறதே நான் தான்யா. சந்திரமுகி படத்துல வந்த பாம்பும் இந்த படத்துல ஹீரோயினா வந்த திஷா பத்தானியும் ஒண்ணு. ஏன்னா இந்த படத்துல அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு அதுக்கும் புரியல, நமக்கும் புரியல. சும்மா தண்டத்துக்கு இருக்கு. இதுல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆகும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க. உலகத்துல எவனுமே இப்படி ஒரு காரணத்தை சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா?
சரி, ஹீரோ ஹீரோயின் தான் இந்த லட்சணத்துல இருக்கு. படத்துல யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் இருக்காங்களே, காமெடியாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஏப்ரல் ஃபூல். மக்கள்லாம் சிரிச்சு விடுற மாதிரி காமெடி பண்ணுங்கடானா எல்லாரும் தெரிச்சு ஓடுற மாதிரி காமெடி பண்றாங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. படத்துல ஒரு சில இடங்கள்ல நிஜமாவே காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா கொடுமையை பாருங்க, அது எல்லாமே நம்ம சூர்யாவும் வில்லனும் பேசுற சீரியஸான சீன்ல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இந்த மாதிரியான ஒரு பீரியட் படத்துக்கு கேமரா ஒர்க்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் மியூசிக்கும் தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில உண்மையாவே கேமரா ஒர்க்கும் சரி விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி தரமா இருந்துச்சு. ஆனா மியூசிக் இருக்கே, அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். சரி சரி சொல்றேன் கேளுங்க. நம்ம மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு மக்கள் மேல என்ன கோவமோ தெரியல, ஒட்டுமொத்த பேரோட காதையும் டமாரா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. வாசிச்சாரு பாருங்க. நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவ, வேற யாருமே அசைய மாட்டாங்க. ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுவாங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கம் கருத்தடை பண்ண பண்ணி மாதிரி ஹீரோ கத்துறாரு, இன்னொரு பக்கம் மியூசிக் போடுறேன்னு ஒருத்தர் இருக்கிற தட்டுமுட்டு சாமான எல்லாத்தையும் தட்டிட்டு கிடக்குறாரு. இத கேட்டு கேட்டு சில பேருக்கு காதே தனியா பிஞ்சு வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். படத்துல ஸ்கிரீன் பிளேன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க. எப்படிங்க இதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறாரு? சூர்யாவும் இதை ஒரு கதைன்னு நடிச்சாரு. எத்தனையோ சின்ன சின்ன டேரக்டர்ஸுங்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கல, ஹீரோ டேட் கிடைக்கலன்னு இன்னும் சுத்திட்டு இருக்காங்க. எப்பா சிறுத்தை சிவா, நீ மட்டும் எப்படிப்பா ஓட்ட பானையெல்லாம் ஈஸியா வியாபாரம் பண்ற? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். என்ன கருமமோ. ஆனா இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க. இந்த ஓட்ட காலனா படத்தை எடுத்துட்டு அந்த ப்ரொடியூசர் பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு, இந்த படம் 2000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு வேற சொன்னாரு. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, கங்குவான்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதில் கத்தவான்னு பேர் வச்சிருந்தா படத்துக்கு பொருத்தமா இருந்திருக்கும். மத்தபடி நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கங்குவா படம் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.